ராணுவத்துடன் துணை நிற்போம் அப்படிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து டிஎஸ்கலேஷன் அப்படி வந்து இதை வந்து மிலிட்டரியை திட்டினுங்கிறானுங்க. அவங்க அப்பா நான் மதிக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இதோட டிஎஸ்கலேட் ஆயிடணுமா? எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. பட் தெரியல, பாப்போம் ஈவினிங் என்ன இருக்கணுங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. அவனுக்கு அவனுக்கு அனுப்புனது ஒண்ணுமே இந்தியாவில் விழுது. அதான் பிரச்சனை. அவனுக்கு சுத்தமா அசிங்கமா போச்சு. அவனுங்க உள்நாட்டுக்குள்ள அப்படி பண்ண மாட்டானு. உள்நாட்டுக்குள்ள வந்து போய் சொல்லிடுவானு, நாங்க 5 ரஃபேல் எடுத்துட்டு போயிட்டோம் மத்திய 1971 வரை அவன் விக்டரி எழுதி வச்சிருக்கான் பாகிஸ்தான்ல. ஆமா, அதெல்லாம் அதுதான் ஃபர்ஸ்ட். அதை நான் தான் ஆச்சரியப்பட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் தான் நான் ரஃபேல்லாம் அடிச்சிட்டானுன்னு சொல்லும் போதே இவனுக்கு எஸ்கலேட்டே பண்ணாம இந்த பாலாகோட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி விட்டுருவானுங்கன்னு நினைச்சேன். ஆனா அது ஏன்னா அவன் லோக்கல் ஆடியன்ஸ், அவனுங்க சிட்டிசன்ஸ் ஏமாத்திட்டானுங்கல்ல மீடியா போட்டு. அத்தனை பேருக்கு தெரியாது ரியாலிட்டி, கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஆனா நேத்து இந்த இது பர்பஸா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கராச்சி போர்ட்டை வந்து அதெல்லாம் வந்து பர்பஸா நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து நாங்க இதை செய்வோம்டா, இதோட நீ இல்லைன்னா செய்வோம்டா அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்காக பண்ணானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுது. அதை வேற கராச்சி போர்ட் கம்ப்ளீட்லி டெஸ்ட் ஆயிடுன்னு வேற போட்டானுங்க சில பேர். எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் மறுபடியும் அட்டாக் இந்தியா பண்ணாதான் உண்டு. இந்தியா பண்ணலைன்னா இது அதோட முடிஞ்சிடும். இல்லை, இந்தியா பண்ணாது எனக்கு தெரிஞ்சு. அவங்க இது பண்ணிட்டாங்க. நம்ம நேற்று நைட்டாக பண்ணிட்டோம். ஃப்ரெஷ்ஷு 4 மணிக்கு ஏதோ போட்டிருந்தான் கொஞ்சம் பேர். சிவர், ஆதித்யா ராஜ் எல்லாம் போட்டிருந்தான். ஆனால் ட்ரோனு ஏதோ வந்ததுன்ற மாதிரி தான் போட்டிருந்தான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ட்ரோன்ஸ் 50 ட்ரோன்ஸ் அனுப்பிச்சுக்கிறானுங்க, அத்தனையும் சுட்டு தள்ளிட்டானுங்க. எதுவுமே அது நேற்று நைட்டு ஈவினிங் மெட்டீரியல் நடந்தது தானே. ஒரு அந்த 7 உயிர் சேதம் கூட 2வது, மெட்டீரியல் லாஸே வரல. அந்த அளவுக்கு லட்சணம். ஆமா, எந்த அசட்டையும் அவனுங்க டேமேஜ் பண்ணல நம்மளுடைய டீப் அசட்ஸை. ஒரு PL-15 மிசைல் மாட்டிருக்கு போல. அப்படியே ஃபுல் மிசைல் இது போட்டிருந்தாங்கல்ல. இந்தியாவோட எல்லா ஊர்லயும் மாட்டி. சரி, அந்த லேடி ஆபீசரை புடிச்சிட்டாங்கன்னு சொன்ன, லேடி பைலட்டை புடிச்சிருக்காங்கன்னு சொன்ன, உண்மையா அது? லேடி பேர்ஸ்லாம் இல்ல இன்வால்வ். பைலட்டுங்க, லேடி பைலட்டு இல்ல, பாகிஸ்தானுடைய இது கிராஷ் இதாச்சுல, எஜெக்ட் ஆனதுதான் ஒரு லேடி பைலட்டை புடிச்சு வச்சிருக்காருன்னு போட்டிருந்தாங்க. இல்ல, அவெல்லாம் இருக்கு. அவெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி டைம்ல அனுப்ப மாட்டாங்க. இவனுங்க நியூஸ் லேடி பைலட்ஸுக்குலாம் அவங்க பேட்ரோலிங் ஜாப் தான் கொடுப்பான். பாம்பிங் எல்லாம் எந்த கண்ட்ரி மேபி US UK கொடுப்பாங்க. அதுவும் ஆப்கானிஸ்தான், ஈராக் மாதிரி வீக் கண்ட்ரிஸ் எகேன்ஸ்டா கொடுப்பான். ஸ்ட்ராங் கண்ட்ரிஸ் எகேன்ஸ்ட்ல கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துலயும் ஒரு ஆம்பளை மாட்டிக்கிறதுக்கும் ஒரு பொம்பளை மாட்டிக்கிறதுக்கும். அது இன்னைக்கே ஒரு லேடி மாட்டிக்கிட்டு அதை நியூஸ் கவரேஜ்ல போச்சுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ஷேம்ஃபுல்லா இருக்கும் அது. ஆனா மார்க்கெட் வரும் 300 பாயிண்ட் தானே டவுன் ஆயிருக்கு. மார்க்கெட்லாம் ரெஸ்பாண்டே பண்ணாது. வார் டைம் வந்தா கூட 2 மாசத்துக்கு மேல நீடிச்சா மட்டும்தான் இந்தியா அஃபெக்ட் ஆகும். 2 மாசத்துக்குள்ளலாம் அந்த பழைய வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தீர்த்துருவாங்க நம்ம. நேற்று ரோஹிங்கியாவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு இது பண்ணியிருக்கு. ஆனா எவ்வளவு வருஷமா இழுத்துட்டு வந்து கடைசியில என்ன இப்படி உப்பு சப்பு இல்லாம அவனுங்க பண்ணிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு 4-5 சிட்டிங்ல வந்து ஒரு மாதிரி சென்டர்ல வந்து பயங்கரமா கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தானுங்க அவனுங்க. திருப்பூருக்குள்ளேயே 10,000 பேர் இருப்பாங்க. கண்ணிலே நீங்க ரோட்ல பைக் ஓட்டிட்டு போங்க, திருப்பூர், பல்லடம்,
அந்த அவிநாசிலேருந்து கிழக்க ஈரோடு, நாமக்கல் வரைக்கும் பைக் ஓட்டிட்டு போங்க. கிராமத்துக்குள்ளேயே ஓட்டிட்டு போங்க. எத்தனை நார்த் இந்தியன்ஸ் மாதிரி ஆளுங்க பார்க்கலாம். நார்த் இந்தியன்னா கூட ஓகே நம்ம ஆளுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இவனுங்க பேசுறது எல்லாமே பெங்காலி மொழி தான். நானே சென்னிமலையில பூ வாங்குற இடத்துல நிக்கிறேன். பெங்காலி பேசிட்டு தான் 2, 3 பேர் போறானுங்க சென்னிமலையில. இப்போ எல்லாம் சின்ன சின்ன ஹோட்டல் கடையில கூட வந்துட்டானுங்க. பெரிய ரெஸ்டாரண்ட்ல தான் இருந்தானுங்க. சின்ன சின்ன ஹோட்டல் கடையில கூட ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாத்துலயும் வந்துட்டானுங்க. ஆனா இந்த டைம்ல நம்மளுக்கு நல்ல டைமா இருந்தது. கொஞ்சம் அடிச்சு பிஓகேல எடுத்திருக்கலாம். ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. என்ன ரீசன் புரியல. நைட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு ஏன்னா தோணுது. ட்ரம்ப் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு அந்த சைனா கொஞ்சம் இதுல இருக்கான். அவனே ஒரு பிரச்சனைல இருக்கான். எல்லாம் இதை விட ஏன்னா நான் இந்த டைம் பைடன்லாம் இருந்ததுன்னா நமக்கு அந்த அந்த சப்போர்ட் கிடைச்சிருக்காது. அவனுங்க வேற ஏதாவது லூஸ் தரமா பண்ணின்னு இருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் தனியா இன்னொரு வாட்டி சண்டைக்கு போக முடியாது. போறது வேஸ்ட். இல்லண்ணா எஸ்கலேட் ஆகதான் வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு தூரம் அடிச்சிருக்கோம். அவனுக்கு அது நம்ம ஆளுங்க வேணும்னே போய் இல்லடா, வம்புழுப்பாங்க இன்னைக்கு கொஞ்ச நம்ம நேரத்துல. பண்ணாதான்டா நீங்க உண்டு. இப்ப அவனுக்கு நேத்து அடிச்சதுக்கு நம்ம ஆமா. வந்து இப்போ அந்த நம்ம ரிப்போர்ட்ஸ் வரல. அவன் லாகூர் இதுல எல்லாம் போட்டிருக்கானுங்க. நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ் அவனுங்க மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸ்ல அடிச்சிருக்கானுங்க. புரியுதா? அதை எய்ம் பண்ணி இது இப்போ அம்ரிஸ்டர் ம். இது கோல்டன் டெம்பிள் ரொம்ப முக்கியமான சைட்ஸ். நம்ம ஆனா அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும்தான் அதை டார்கெட் பண்ணியிருக்கோமே தவிர வேற எதுவும் பெருசா மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணல. நம்ம ம், ம், அதை ம். அதை பண்ணாதான் வந்து இது பெரிய எஸ்கலேஷன்லாம் ஆகும். இல்லை நம்ம தான் நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தான் இது பண்ணுறாங்க. பெரிய லெவலில் எஸ்கலேஷனுக்கு இவன் பண்ணல. ஆனா ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம வந்து டெக்னிக்கலா மூவ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவனை நம்ம போய் ட்ரிகர் தான் இல்லை பண்ணுவோம் நம்ம திருப்பி. நம்ம அவன் இத்தனை காமிச்சிட்டோம். நாள் நம்ம எங்கெங்கெல்லாம் அவனை வந்து பாம் பண்ண முடியும். அவன் ஸ்டேடியம்ல இருந்து அவனுடைய இன்லேண்ட் எல்லாம் மெயின்லேண்ட்லாம் நம்ம அட்டாக் பண்ணிட்டான். நமக்கு வந்து இது மேட்ரு கிடையாதுடா, நான் அவனை அடிக்கணும்னா அடிச்சிருவோம்னான்னு நம்ம காமிச்சிட்டோம். அவ்வளோதான். ஆனா அவனுடைய அசட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்னும் டார்கெட் பண்ணல ஃபுல் ஃபிளெஜ்டா. ராவல்பிண்டிலாம் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? கரெக்ட் தானா? இன்னொன்று தெரியுமா? இப்போ இதுல வந்து நமக்கு ஒன்று பார்க்க வேண்டியது என்னன்னா, அவனுங்களுடைய மிலிட்ரி அசட்ஸ் எங்க இருக்குன்றது ப்ரிசைஸா நமக்கு தெரியுது. எக்ஸாக்டா அந்த அளவுக்கு நம்ம வந்து அங்க இன்டெலிஜென்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கோம். புரியுதா? இந்த ம். பாவல்பூர்ல இருந்து எல்லாமே வந்து ப்ரிசைஸா அடிக்கிறாங்கன்னா, அப்போ நம்ம அந்த இதெல்லாம் தெரியாம கிடையாது. நம்மளுடைய இன்டெலிஜென்ஸு அங்க நல்லா ஒர்க் பண்ணி செம்மையா வச்சிருக்கானுங்க. அவனுங்க கண்ட்ரில எந்தெந்த இன்ஸ்டாலேஷன் எங்க இருக்குன்னு நமக்கு வந்து அக்யூரேட்டா தெரியுது. புரியுதா? அதுவே பெரிய இது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம கரெக்ட் அவ்வளவா தானே? இல்லாம இருந்தது. இப்போ அந்த இது வந்து பக்காவா இருக்கு. நம்ம எங்க நினைக்கிறோமோ அங்க அடிப்போம். அதுதான் நேத்து இந்த போர்ட் எல்லாத்தையுமே அதுதான் வார்னிங் குடுத்துருக்கானுங்க. நான் நினைச்சா உங்கள என்ன வேணா பண்ணுவேன்டான்னு நம்ம சொல்லிட்டோம். அவனுங்க அதுதான் இப்போ அவனுங்க கையில தான் இருக்குது. எஸ்கலேஷன் அவனுங்க பண்றதா இல்லையான்ட்டு. அவனுக்கு மறுபடியும் நம்ம சிவிலேஷன் யார் மேல அட்டாக் பண்ணோம்னா தான் திருப்பி நம்ம நெக்ஸ்ட் லிட்ரேஷனு. அப்படிலாம் இல்லை. இப்பவே திருப்பி அடிச்சிடணும். நேற்று அடிச்சதுக்கே திருப்பி அடிச்சிருக்கணும் ம். ஆக்சுவலா. ஆனா எனக்கு கேட்டா பிஓகே இப்போ எடுத்தாதான் நல்ல டைம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
F-16லாம் அடிச்சு யூஎஸ் மானத்தை வாங்கிட்டான், சைனா மானத்தை வாங்கிட்டான். இப்போ பாரு ரஷ்யா அது வந்து பயங்கரமா இது. இப்போ நான் எல்லாரும் மார்க்கெட்ல என்ன பண்ணுவானுங்க, ரஷ்யாவுடைய S-400 தான் ப்ரிஃபர் பண்ணுவானுங்க. வெப்பனெல்லாம் நல்ல வெப்பனு, அதை யூஸ் பண்றவனுங்க சரியில்லை. PL-15 ஆக்டிவ் மிஷின் நல்ல மிஷின் தான், ஆனால் யூஸ் ஏன் பண்றவனுங்க நம்ம சரியில்லை. பாலாகோட்ல சுக்கோயும் மிக்க எடுத்துட்டு போய் நம்ம அடிக்கலையா? அடிச்சு அன்று டிடெக்டபிளா திரும்பி வந்தோம்ல. அதுக்கப்புறம் அந்த டாக் ஃபைட்ல தான் வந்து போச்சு அந்த இது. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வரும்போது அவனுக்கு டிடெக்டே பண்ணல. உள்ள போய் அடிச்சுட்டு திருப்பி வரப்பதானே நம்ம ஃபாலோ பண்ணி அவனுங்களை இது பண்றப்பதான் இதாச்சு. ஆனா அவனுக்கு அதான் சொன்ன மாதிரி அவனுக்கு வந்து யூஸ் பண்ண தெரியல. இப்போ அவனுங்க கையில் தப்பான ஆள் கையில போய் கொடுத்துட்டானுங்க. அவனுங்களை ஒண்ணும் பண்றதுக்கு இல்லைண்ணா. இவ்வளவு மொக்கையாவா? நம்ம எல்லா டார்கெட்டும் அடிச்சோம்பா அங்க போய். ஆனா கரெக்ட் தானே, நேதிக்கு அவனுக்கு உள்ள அனுப்பிச்சதுல ஒண்ணு கூட இங்க வந்து அடிக்கலைன்றதான் அவங்களுக்கு கருப்பா இருக்கு. டேய் சும்மா தூக்கி போட்டா கூட 4 கிலோ தூக்கி போட்டா அவனுக்கு வந்து ஃபுல்லு கரப்ஷன். ஆக்சுவலா கிக் பேக்ஸ் வாங்கிட்டு சைனீஸ் வெப்பன்ஸ் வாங்குறானுங்க. சரியா, நான் ஃபுல்லு கரப்ஷன். நீ 100 கோடி ஒதுக்கினா 50 கோடி ரூபா தான் அவனுக்கு ஸ்பெண்டே பண்ணுவானு. நம்மளது கூட ஒரு 10 கோடி அடிச்சுட்டு ஒரு 90 கோடி ஸ்பெண்ட் பண்ணிடுவான். அவனுக்கு வந்து அந்த மாதிரி பார்த்துட்டேன். கரப்ஷன்னால அவனுக்கு நல்லா அடி. பாகிஸ்தான் மிலிட்டரியே ரொம்ப மோஸ்ட் கரப்ட் ஃபோர்ஸ் இந்த வேர்ல்டுல. அவனுங்க ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே யூகே எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி யூகே துபாய் இந்த மாதிரி இடத்துல போய் செட்டில் ஆயிடுவானுங்க. பிரைம் பிளாட்ஸா வாங்கி செட்டில் ஆயிடுவானுங்க. நாம சண்டையெல்லாம் போடுறப்ப இங்க இருந்து ஒரு கண்ணை முடிட்டு 4 கல் எரிஞ்சா கூட ஒரு 2 கல்லு போய் அங்க விழுந்துரும், கரெக்டா மேல அடி வச்சிரும். கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி வெப்பன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்றானுங்க. அங்க வந்து விட்டெறிஞ்சா கூட வரும். இவங்க இத்தனைக்கு ஏவி இருக்காங்க, ஏவி சிஸ்டம் அதுன்றாங்க, ஒண்ணும் தாக்கவே இல்லை. உங்களை மாதிரி இளவட்டம்லாம் 72 கண்ணிக்கு ஆசைப்பட்டு வந்தாங்க. மேலே போனவனு சொல்லிட்டாங்க 72லாம் இங்கே கிடைக்காதரா அப்படின்ட்டாங்க. அதனால எவனும் வர்றதில்லை. ஆனா ஜானினா இந்த A2D நந்தாவை எதுவும் பண்ணாமாண்ணா? அவன் இன்னும் இதே பிளாக்கே ஆகாம உட்காந்துருக்கு இந்த வீடியோ. ஏற்கனவே ப்ராட்காஸ்ட்லேருந்து தான் இது நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த விதிக்கு மீறி தானே பேசியிருக்கான். அவன் தம்புன்னல் போட்டிருக்கான், நோ வார் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கான், எல்லாமே அப்படிதான் போட்டு வச்சிருக்கான். அதான் நேற்று சொன்ன மாதிரி இவனெல்லாம் சொத்தை பிடுங்கினா சரியா போயிடும். ஒட்டு மொத்தமாக சொத்தெல்லாம் பிடிங்கி நடுரோட்டு நிற்க வச்சுட்டோம்னா வராது. நண்டு குளத்தை விளையாட தங்காதும்பாங்கல்ல, இந்த மாதிரி திமிரு தான். அந்த நாய் அடிஷனலா ஒண்ணு பண்ணி வச்சிருக்கான். அதுல என்னன்னா, ஜின்னா வந்து யோக்கியன், அவன் வந்து ஜனநாயகவாதி, அவன் செக்யூரிட்டான ஆளு அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வச்சிருக்கான். அதை நியூஸ் கட்டிங் யாரு கொடுத்ததுன்னு பார்த்தா பாகிஸ்தான் இது நியூஸ் பேப்பரு. அதையே எடுத்து கரெக்டா பாகிஸ்தான் கொடுத்துன்றதை மட்டும் கட் பண்ணிட்டு நியூஸ் பேப்பர் கட்டிங் போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்கான். A2D நந்தானா? அந்த வீடியோ பாக்கலையா நீங்க? ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் சொல்லி வீடியோ டைட்டில் வச்சிருந்தானா ட்ரம்ப்னால. நம்ம போட்டு கொஞ்ச நேரத்துல எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அடிக்க ஆரம்பிச்சோன்னா ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் மட்டும் இது பண்ணிட்டு வேற போட்டுட்டோம் டைட்டில். கவர்மெண்ட் எடுக்கணும். நான்லாம் முந்தா நேரத்து போருன்னு இதுவாகி கத்தி தொண்டெல்லாம் கீழி போச்சுடா. நாம தானே வருத்தத்துல உட்காந்துருந்தோம் போர் வந்துட்டு நிறைய பேருக்கு பாதிப்பாகும் அப்படின்னு. இல்லடா, அது திருப்பி நம்ம அடிச்சோம்ல அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. அன்னைக்கு மாக் ட்ரில் அன்னைக்கு. அன்னைக்கு காலையில வரைக்கும் செம்மையா இருந்த. அன்னைக்கு நைட்டு தூக்கவே இல்லை. ஒரு வெறித்தனமா கத்தின்னு இருந்த. வீட்டுல எல்லாம் யாரா பைத்தியம் அப்படின்னு வச்சுட்டாங்க. என்ன பண்றது? அவதார் ஒரு வாட்ச் ஒன்று வாங்கிட்டாடா. வாச்சாண்ணா? ஓகேண்ணா. டெசாட் 1853. அதான் இந்த அது எவ்வளோண்ணா ரேட்டு? இவனுக்கு சொல்லுங்க கொத்தடிமை மணி. பதிவுலாம் பாத்தீங்களா? நாள் ஆரம்பிக்கும் போது எப்ப சண்டை போடுவீங்கன்னு கேட்டானுங்க. அப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சோடனே ஏன் சண்டை போட்டீங்கன்னு கேக்குறானுங்க. அவனுங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையா? ஒரு இடத்துல கூட பாகிஸ்தானை நேரடியா சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க. அப்படியே புறா விடுறானுங்க. இந்தியா செஞ்சதை பெருமையா பேசவே மாட்டானுங்க ஒரு நாய் கூட. நம்ம இந்த திராவிடியர்ஸை பத்தி பேசி டென்ஷன் ஆகிறது நமக்கு நல்லதே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ண போறதில்லை போல. நம்ம அதை நாத்துல பண்றதை பார்த்துட்டு ஜாலியாக அப்படி போவோம். இங்க பேசி பேசி நமக்கு தான் டென்ஷனு. என்னண்ணா நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க? சீரியஸாடா, இப்போ நான் அதான் சொல்றேன்னா, நான் ஒரு ட்வீட்டை போடுறேன், அது ஒன்றும் இல்லை இதுன்னு சொல்றேன். அதுக்கு என்ன முடிச்சு ஃபேமிலி அவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்றேன். இவனுங்க என்னென்னமோ போடுறானுங்க, ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இங்க நம்ம கத்தி இவனுங்கிட்ட சண்டை போட்டு என்ன இங்க சாதிக்க போறோம் சொல்லு? ஒன்றும் கிடையாது. நம்ம மைண்டு தான் போயிடும். நம்ம ஃபேமிலி தான் அப்செட் ஆகும். இப்போ இவனுங்க இப்படி பண்றானுங்கன்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஒன்று ஸ்டாலின் ஏதாவது திட்டி போட்டேன், இவனுங்க ஏதாவது போட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்மளா தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க மறுபடியும். அதனால அது ஓகேண்ணா. நம்ம வந்து என்ஜாய் பண்றோமா அந்த நியூஸ்லாம், அவ்வளோதான். என்ஜாய் பண்ணிட்டு இந்த நாய்ங்களை இக்னோர் பண்ணிட்டு போறது தான் இப்போதைக்கு. ஏன்னா இங்க வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனும் எடப்பாடி வந்து என்ன பண்ண போறான்? அதெல்லாம் தமிழ்நாடு வெறுத்து போச்சுக்கோ. ஒரு ஹோப்பே கிடையாது. ஏற்கனவே அவர் இருக்கும் போதே பரவாயில்ல. இந்த மாதிரி நல்ல ஆக்ஷன் எடுப்பாங்க பாரு இவங்க. சொல்லியிருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்களா ஜி? அண்ணாமலை சேர்மனா இருக்கும்போது ஒரு நியூஸும் இவனுங்க இந்த மாதிரி வந்து நாட்டுக்கு அகேன்ஸ்டா இல்ல இந்து மதத்துக்கு அகேன்ஸ்டா பேசுற விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் நேஷனல் மீடியால பெரிய லெவல்ல கொண்டு போனார். ஆனா இப்போ பொன்முடி பேசின இஷ்யூவா இருக்கட்டும், எதுவுமே அண்ணாமலை வந்து தலைவரா இருந்தப்போ கொண்டு போன அளவுக்கு இங்க இருக்கிற யாருமே கொண்டு போல. அவர் போக மாட்டாங்க. எப்படி போவாங்க? இது மட்டும் அண்ணாமலை தலைமையில இருக்கும்போது பொன்முடி பேசுனது மட்டும் பேசியிருந்தா அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் ஏற்படுத்தியிருக்கும். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு பிஜேபி தெரிஞ்சதா இல்லையான்னு இல்ல, நேஷனல் லெவல்ல டிஎன்பிஜேபி தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. ஆமா அதுக்கு முன்னாடி எல்லாம் டிஎன்பிஜேபி யாருக்கு தெரியும் சொல்லுங்க? ஆமா என்ன பண்றது? கடுப்பு தான் வருது. சரி விடுங்க அந்த டாபிக்.
700 தானேண்ணா? 700 ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 40,000 வருது. நீங்க வேற நான் ரேடோ வச்சு ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளா கனவு. நான் வந்து அதோட டூப்ளிகேட் வச்சிருந்தேன் சின்ன வயசுல இருந்து. ஒரு 11வது 12வது படிக்கிறதுல இருந்து எனக்கு அது ரேடோன்னே தெரியாது. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிராண்டை ரேடோ இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் விடு. ஆ? நீ வாட்ச் கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் நான். வருஷத்துக்கு ஏன்னா 1,00,000 ரூபா. ஏங்க வாட்ச்ல பணம் வேஸ்ட் தானேங்க அது. அது ரீசேல் வேல்யூ அதிகம் வாட்சுக்கு. அது ஆனா நீங்க இந்த விண்டேஜ் கலெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான். ஆமா, இப்ப சேர்த்த ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஒரு 10-15 வருஷம் சேர்த்தி அதுக்கப்புறம் விண்டேஜ் ஆயிடுங்க. லிமிடெட் எடிஷன் மட்டும் தானே அந்த மாதிரி இருக்கும். நார்மலும் போகும்டா. நீ செகண்ட் ஹேண்டு சந்தோஷ் அப்படிதான் பண்ணாப்ல. ஆமா, ரஃபேல் வாட்சை வாங்கி வித்துட்டாரானா? ஆனா நமக்கெல்லாம் ராசி இல்ல, நம்ம என்ன வாங்குறோமோ அதெல்லாம் விலை போவாது. இல்ல என்ஜாய் பண்றதுக்காக நீ வச்சுக்கலாம். டிஷார்ட்லாம் வாங்கினீங்கன்னா நீ கல்யாணத்துக்கு போடுறது. நான் டெய்லி யூஸ் பண்றது ஆப்பிள் வாட்ச் தான் யூஸ் பண்றேன். பட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போறேன்னு வைங்க, அப்போ வந்து கொஞ்சம் ஷைனியான வாட்ச், கொஞ்சம் பிராண்டட் போட்டேன்னா உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கும். டிஷார்ட்லாம் நல்லா இருக்கு. அதனால ரோலக்ஸ்லாம் எதுக்கு போடுறாங்க? ஏதாச்சும் எனக்கு செலவு பண்ணால நம்ம டபுள் வாட்ச் டக்ளஸ் எதுக்கு போடுறான்? ஒரு கையில ஆப்பிள் வாட்ச் 5,000, இன்னொரு கையில ரோலக்ஸ் எதுக்கு கட்டுது? அந்த மாதிரி அந்த இதை காமிக்கிறதுக்கு தான். ஏன்னா ஆம்பளைங்க ஒன்றும் நகையெல்லாம் ஒன்றும் பெருசா போட மாட்டாங்கல்ல. நம்ம கல்யாணத்துக்கு இந்த மாதிரி இறக்கிடுவோம் அப்படின்ட்டு. இங்க வேற ஏன்னா கவலை, மனசுல கவலை உண்டு பண்றீங்க. அவதான் பூஜை சொல்ற விண்டேஜ்ல. ஆமா, ஆமணி பஸ் சரி வருமா? என்னடா கவலை? கல்யாணம் தானே சொன்ன, அதுல என்ன கவலை? நான் வாட்ச் கட்டி ரொம்ப நாள் ஆச்சுண்ணா. நானும் கட்டாம தான்டா இருந்தேன். இப்ப வீட்டுல இருக்கும்போதே ஆப்பிள் வாட்ச் கட்டிட்டு இருக்கேன்னா, அதுக்கப்புறம் சும்மா பிறகு இருந்தா நல்லாவே இல்லை. டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சடா, கல்யாண டேட்டு? நீங்க வேற பொண்ணே கிடைக்கல, கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க மனசு கீழே 2 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்குலாம் எல்லா கதையும் தெரியும். அவங்க மேல வந்து சிரிக்கணும். யாருப்பா அது? என்டிகே சைடு ஏதோ கான்ட்ரவர்சி ஆகி போச்சுடா. என்னதுன்னா அந்த பிளாட் அந்த பொண்ணு பேர்ல வாங்குற அப்படிலாம் கிடையவே கிடையாதுண்ணா. நீங்க வேற சும்மா சொல்லாதீங்க. யாரும் நம்பாதீங்க, பாத்துவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு இதுதான் என் குழந்தை, அதெல்லாம் கிடையாதுண்ணா. நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். எடுத்து வந்து கொடுப்பான். நான் இதுதான் சொல்ல மாட்டேன் நானு. சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் போல இங்க 11:35 ஆயிடுச்சு. எப்ப போற? பேங்க்ல இருந்து இப்பதான் கால் பண்ணாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, அங்க கையெழுத்து போட்டுட்டு திருப்பி இங்க பேங்க்குக்கு வந்து கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அப்படிங்க. ஆமா, நானும் அதான் காந்திருக்கேன். ஆனா இதுல நான் பார்த்துட்டு பதிவுத்துறையில இருந்தெல்லாம் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் டோக்கன் வழங்கப்பட்டுள்ளது. போட்டுருவாங்கடா. இப்ப நீ வந்து உனக்கு யாராவது அது டோக்கன் போடுறதுக்கு எத்தனை ரூபா தெரியல எனக்கு. அது கமிஷன் சேர்ந்து வந்துரும். அது பத்திரம் வாங்கினாலே டிஃபால்ட் அதுல சேர்ந்து வந்துரும் கமிஷன். இல்ல, மோஸ்ட்லி அந்த ஏஜென்ட்டே பண்ணிடுவான். பில்டரு அவனே பண்ணிடுவான். அதான் திருமணம் கடந்த உதவாதார் அப்படின்னா வீடு முதல்ல வாங்குற கல்யாணத்துக்கு முன்னாடி. என்ன இடத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி வீடு எல்லாம் வாங்குறிய? மேரேஜ் பண்ண போறியா இல்ல திருமணம் கடந்த உறவுன்றாரா? நீங்களாம் நம்ப முடியாது. கேட்டா தூக்கியம்பாங்க. அது திருமணம் கடந்த உறவு இல்ல, திருமணத்துக்கு முன். பெரியவரே இங்க பாருங்க, டாபிக் என் சைடு வருது. இது எனக்கு வந்து இது சம்மந்தம் இல்லாம டாபிக். நீங்க வேற ஏதாவது கொண்டு போவோம். முன்னாடியே சொன்னேன், டூஜி இந்த விண்டேஜ் பத்தி பேசியிருந்தாவுல, ஆமணி பஸ் சரியா இருக்குமான்னு கேட்டேன், பதில் சொல்லல நீனு.
எதுக்கு? வாட்சுக்கா? செகண்ட் ஹேண்ட்ல ஆஹ் வாங்குறதுக்கா? இந்த பழைய பொருள் ம். சேமிக்கணும் தானே சொன்னால, விண்டேஜ்னா அதானே. விண்டேஜ்லாம் சொல்ல. வாட்ச் கலெக்ஷன் வந்து ஒவ்வொரு ஆளும் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் வாங்கணும். என்கிட்ட எவ்வளோ ஒரு மொத்தம் 3 1 2 3 வாட்ச் இருக்கு. அவதார் பேச்சு ஒரு கேஷுவல் பேச்சே வாட்ச், மாறிட்டாப்ல. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் விண்டேஜ் வாட்ச், கலெக்ஷன் சொன்னாப்புல. ஒரு ஆப்பிள் வாட்ச். அந்த இவன் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் என்னது, அந்த ஜூவிஷ் ஒருத்தன் வாட்ச் செய்வான். இந்த புகாட்டி வாட்ச் எல்லாம் செய்வான். ஒரு வாட்சே 4 கோடி 5 கோடி ரூபாயோ. அவனே பர்சனலா வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா அவனே செஞ்சு பர்சனலா வந்து உங்க கையில நம்ம மாட்டி என்ன விட்டுருவான். சப்ரீசனாங்க 2 கோடி 3 கோடிக்கு வாட்ச் கட்டுறது. பரிசெல்லாம் 14 கோடி ரூபா வாட்ச் ஓ கட்டியிருக்கிறான். இது ஒரு 4 5 அந்த மாதிரி வரும். எல்லாம் சாஃபயரு, டைமண்டு, ஒயிட் கோல்டு, ரோஸ் கோல்டு அந்த மாதிரி அதெல்லாம் செய்வானுங்க வாட்ச். ம். நல்ல பேர் அவன். ரொம்ப அந்த ஃபேமஸான அந்த பிராண்ட் வாட்ச்ல அது. தேவலோகத்து இந்திரலோகத்து டைம்லாம் காமிக்குமா? கண்டிப்பா காமிக்கும். ம். ஆனா ஜானிண்ணா, புகாட்டி வாட்ச் அவனோடது ரொம்ப சொல்டா ஃபேமஸ். தோழன் படம் பார்த்திருக்கீங்கல்ல? தோழனா? தோழான்னு ஒரு படம் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? நாகார்ஜுனா, ஆ கார்த்திகா நடிச்சு. அதுல நாகார்ஜுனா என்ன பண்ணுவான்னா, கார்த்தியோட ஒரு பெயிண்டிங் இருக்கும். அவன் சும்மா கண்ட மணிக்கு வரைஞ்சு விட்டுருப்பான். இதை ஏதாவது வித்து கொடுங்கண்ணே அப்படின்னுட்டு இது இருப்பான். நிறைய அது படத்துல வருமே. பிரகாஷ் ராஜ். ஆமா, பிரகாஷ் ராஜ்கிட்ட வந்து என்ன பண்ணிடுவான், நல்ல விலைக்கு வித்து கொடுத்துருவான். சந்தோஷமான்னு கேட்பான். இருங்க நான் போயிட்டு வரேன், வேலை இருக்குங்கன்னு சொல்லிட்டு கிளம்புவான். என்னடான்னு கேட்டா, இன்னும் சில பல பெயிண்டிங்லாம் அள்ளி தெளிக்க போறேன் அப்படின்ட்டு கிளம்புவான். அந்த மாதிரி நாமளும் ஏதாவது செஞ்சு கொடுப்போம், பாச்சு கீச்சு செய்யறதுன்னா. நீ செஞ்சதா 4 வாட்ச் கோடி உள்ள ஓடுமாடா? டேய், உனக்கு வாட்ச் எப்படி ஓடுதுன்னு தெரியுமாடா? இருக்குடா, நம்ம லேத்து கம்பெனி வச்சிருக்கானுங்க, பார்த்து செஞ்சிடலாம். அவன் என்னன்னா சின்னோண்டா கை கட்டுற மாதிரி செய்வான். நான் உடம்புக்கே செய்யற கட்டுற மாதிரி வாட்ச் கடிகாரத்து நெஞ்சில இல்ல, கட்டி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இது வச்சிருக்காரு, இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்பைனு அந்த இதெல்லாம், அதெல்லாம் வச்சிருக்காரு. ஸோ அவங்களதெல்லாம் அந்த ப்ரிசைஸா இதெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். அது மாதிரி அதுல போய் நீ டிசைனை மட்டும் கூட, அந்த டிசைன் மேல இதை மட்டும் பண்ணிட்டு பேனல் மட்டும் பண்ணிட்டு உள்ள வேற ஏதாவது வாங்கி அசம்பிள் பண்ணிடலாம். நான் இப்படி பண்ணலாம்ண்ணா. என்னன்னா, எல்லா பிராண்டோட இதுல இருந்து ஒரு ஒரு பார்ட்ஸ் எடுத்து போட்டு ஒரு வாட்சை உருவாக்கி மல்டி பிராண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். அவதார் டைட்டான்ல இருந்து வந்து ஷார்ட்டான்ல வந்து பாஸ்ட். அவதார் சொல்லுங்க மேடம். நம்ம இதுல வந்து HMTன்னு ஒரு பழைய பிராண்ட் வாட்ச் இருக்கும்ல, அது இன்னமும் சூப்பரா இருக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஆமா, அது பழசு. எங்க அப்பா கிட்ட ஒரு வாட்ச் இருக்கு, ஒரு பழசு. அது இன்னமும் நல்லா இருக்கும். ஆனா ஆனா அவதாரு அந்த ஹெச்எம்டி பேரையே கெடுத்து வச்சிருக்காரு நம்ம பசங்க. என்னன்னா கதை? அது So, எனக்கு ஆனா தெரியாது. சாராய கடை இது வந்துருச்சு அதுக்கு. யார் பேசுறது அவதான் கேட்கலையே. திருவிழாவுல இந்த ஆ பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு சாக்லேட் உருவி போடுவான் தெரியுமா? அவங்கிட்ட கொடுத்தா வாட்ச் ஆமா, டிசைன் வச்சு கொடுப்போம், கலர் கலரா. அதே சும்மா மாதிரி ஏதாவது வந்து சொல்லாதீங்க பழைய பெரியவரே. பிராண்ட்ல வந்து நிஜமா கேஷுவல் நான் நல்லா திருவிழாவில் நீ இருக்கும். பார்த்து இல்லையா? அவதார், நீ வந்து ஹை பிராண்டுக்கும் போகலாம் கேஷுவல, ரொம்ப லோ பிராண்டுக்கும் போகலாம், பட் நல்லா இருக்கும். கேசியோ ஜப்பான்ஸ். நான் வந்து கேஷியோ வந்து எனக்கு பிடிக்கும் அது. அதுல அதே இதுல பிளாஸ்டிக்ல ஒண்ணு கேஷியோ மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல சொல்லுங்க ஒரு மேடம். டிஜிட்டல் வாட்ச் இருக்கு, அது என்கிட்ட இன்னும் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அப்பயே வந்து அதுல டேட்டு, டேஸ், அது ரிமைண்டர் எல்லாமே இருக்கும். அதுல அலார்ம்லாம் உண்டு. எனக்கு என்னோட மேனேஜர் ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு போனாரு. போயிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, வரப்ப உனக்கு என்னடா வேணும்னு கேட்டாரு. அவர் அன்னைக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் அவர் வெளிநாட்டுக்கே போறாரு. போயிட்டு வரப்ப எனக்கு ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்தாரு. என் கூட மத்தவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஷூ வாங்கிட்டு வந்தாரு, ஒருத்தருக்கு பெல்ட் பர்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. மத்தவங்க எல்லாம் துவச்சிட்டாங்க. அவ்வளவுதானா? நான் இன்னும் அந்த ஷூ வாட்சோட பெல்ட் டயல் பர்ஸ் மட்டும் பத்திரமா வச்சிருக்கேன். அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் வேற ஏதாவது வாங்கிட்டு வந்தாரா? இல்லம்மா, அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு போறாருல்ல, அதனால என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் வந்து சத்தம் இல்லாம சில இதெல்லாம் சொல்லி விட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் எப்பப்பெல்லாம் வெளிநாட்டுக்கு போறாரோ எல்லா வட்டமும் சொல்லிவிட ஆரம்பிச்சிட்டாங்க ரெகுலரா.
மத்த ஐட்டம்லாம் விட்டுட்டாங்க. ஆனா ஒரு 2 வாட்டி போறப்பலாம் கேட்பாரு. அவதார் உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரணும் மாட்டேன்னாரு. அப்புறம் இல்லண்ணா கேட்கறதே எனக்கு விட்டுட்டு இதுவே இருப்பாருன்னு போதுண்ணே. நினைக்கிறேன். இல்ல மத்தவங்க எல்லாம் வந்து அவரு விட்டு கிளம்பிட்டீங்களா இந்த வரேன் உங்களுக்கு எனக்கு இதை வாங்கிட்டு வந்துருங்க இது வாங்கிட்டு வாங்க அப்படின்னுவாங்க. அது லோக்கல்லே கிடைக்குமாடா 2000 தானே டிஃபரெண்ட் அதுக்கு எதுக்கு நான் பார்த்து பத்திரமா வேற கொண்டு வரணுமாடா அப்படின்னு. இல்ல நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வரீங்க வாங்கிட்டு வாங்கன்னு வாங்க. காசும் கிடையாது ஃப்ரீயா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு அவரு. ஆஹ் நல்ல மேனேஜரா இருக்காரு. ஆமா ரொம்ப தங்கமானவரு. அதனால தான் நீ ஜாலியா இந்த மாதிரி உழப்பிட்டு இருக்க. இல்லைன்னா அவர் மாறிட்டாரு. அவர் வந்து அவர் வந்து இப்ப இதாயிட்டாரு. எங்க டீம்ல இருந்து ரிலீவ் ஆகி வேற இத ஹெட் ஓகே ஆயிட்டாரு வேற ஓகே. இதுக்கு. இங்கெல்லாம் அவர் வந்து கதறுவாரு. என்னன்னா சொல்லுவாங்க நீங்க அவதாரு இவங்க எல்லாம் வச்சுட்டு எப்படிதான் டீம் ஓட்டுறீங்கன்னே தெரியல. அஹ் ஆனா உங்க டீம் மாதிரி ஒரு டீம் நாங்க பார்த்ததே நீ இல்லைன்னு சொல்லி மொத்த ஆபீஸ்லயே டீம் வந்து அவதாரம் சொல்லிட்டு தான் பேர் போவாங்க. வச்சுக்கிறியா? ஆனா உண்மையிலே இது என்னடா அதான்டா. சொல்ற? ஆமாண்ணா. யாரா அது? அவரு ராஜேஷ்னு யாரோ மைக் கேட்டாரு, யார் அது? தெரியலையேண்ணா. கேன்சல் ஆயிடுச்சு போல. டிராவிடியன் ஸ்டாக்னு போட்டு வந்தது. நம்ம நிம்மதியா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எதுக்கு அந்த வருது, இரு பேசலாம். என்னன்னு பார்ப்போம். வேணாண்ணா ரிமூவ் பண்ணி விட்டேன். இருடா. அந்த வாட்சுக்கு இதை மட்டும் மாத்தணும். என்ன மாத்தணும்? இது இருக்கும்லண்ணா. அது பேர் என்ன வாரம் மட்டும் கரெக்டா மாட்டிட்டேன் அப்படின்னா அந்த வாட்சை எனக்கும் பத்திரமா இந்த வச்சுக்குவேன். வாட்ச் கண்ணாடி ஞாபகமா கொஞ்சம் இது வச்சிருக்கேன். இருந்தது. அதுக்கப்புறம் 2 3 தொலைச்சிட்டேனா, அவ்வளோதான். நம்ம தொலைக்கிற ஆளுக்கு நல்லா வேலைக்கு ஆகாதுன்னு வேற கட்டிட்டேன். கண்ணாடி அந்த கண்ணாடினா வாட்ச் எப்படி விட்டுட்டு தெரியுமாண்ணா? வந்துடுவேன். அதுல பச்சை கலர்ல எங்கேயாவது ரூம் கண்ணாடியா? போகணும், ட்ரிப்பு போகணும், ஏதாவது போகணும்னு வச்சுக்கோங்க, கண்ணாடியை விட்டுட்டு வந்துடுவேன். அப்புறம் சும்மா விட்டு வந்தா 7000 8000 போனால் என்ன கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் வாங்கறதில்ல. அன்னைக்கு யாரோ சொன்னாங்கண்ணா கோவா ட்ரிப்ல போயிட்டு ஏதோ கண்ணாடி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு. நாங்க யாருன்னு ஞாபகம் மறந்துருச்சு. அண்ணா கரடி வந்திருக்கிறான். கரடியா? ஏய் கரடி வா கரடி. கரடி கிட்டாங்க அவைலபிளா இல்ல போல. " 11 மணி ஆச்சு. ஒரு 12 மணி ஆக போகுது. ஒரு நிமிஷம் வர மாட்டேங்குது. சமாதானமா? என்னடா சமாதானம்? ம்.
டாடா கேபிட்டல்ல இருந்து கால் பண்ணானுங்கண்ணா. ம். ஹோம் லோன் வேணுமா உங்களுக்கு அப்படின்னானுங்க. ம். நான் வழக்கம் போல ராங் நம்பர்ன்னு சொல்லிட்டேன். ம். போனட்டும் அப்பவே சொல்லி அனுப்பிச்சேன். இப்ப திருப்பி வந்து கரெக்ட்டா மறுபடியும் கால் பண்ணி கேட்டானுங்க. இந்த வட்டம் பேர சொல்லு அப்படின்னானுங்க. என் பேர் இதான்டா அப்படின்னோனே, அப்படியா சரி ஓகே. நான் ராங் நம்பர்னு அப்டேட் பண்றேன்னு போயிட்டானுங்க. ம். பஜாஜ் கிட்ட ஃபோன் நம்பர் போனா எல்லாத்துக்கிட்ட போயிடுதுடா. ஆனா இப்ப தேவையில்ல. ஏர்டெல் அந்த ஸ்பாம் நெட்வொர்க் கொண்டு வந்திருக்கான்ல, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குடா. நம்பர் வந்த உடனே இது வந்துடுது. ஏர்டெல்லாண்ணா? ஆ. இயர்லி எவ்வளோண்ணா ஆகுது ஏர்டெல்லு? நான் போஸ்ட்பெய்டு போட்டிருக்கேன். 4 சம்திங். மந்த்லியா? ம். மந்த்லி 450யா? பில்லு பார்க்குறேன். எனக்கு வருஷத்துக்கு ரூ. 4000க்குள்ள இருக்கிற மாரி ஏதாவது இருக்கா? இருக்கு. நான் எடுத்தது வந்து நான் டிராவலிங் ஏர்டெல்ல. இருக்கேன்ல, அதனால போஸ்ட்பெய்டு எடுத்துட்டேன். இல்லைன்னா ப்ரீபெய்டு தான். 5G ஃப்ரீ இல்ல, அதனால ப்ரீபெய்டு போதும். ₹429 அப்போ ₹529. ₹100 எனக்கு கன்செஷன் இருக்கு. ஸோ ₹529 வரும். ம். நான் இந்த சிம்ம மாத்தலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஜியோ வந்து என்னைய செஞ்சு விடுறானுங்க. என்ன செய்யணும்? ட டவர்லாம் இந்த இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. அன்னைக்கெல்லாம் வந்து வெளியில ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிருந்தேன். பயப்புள்ளைக கெஞ்ச விட்டுட்டானுங்க. ம்ஹ்ம். அப்புறம் வைஃபை வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமேட்டு தான் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ம். அவதார் உங்ககிட்ட கேட்க தான் நான் அப்பயே மைக் வாங்கினேன், மறந்துட்டேன். அபார்ட்மெண்ட் வாங்குறியா அவதார் மதுரையில? ஆமா மேடம். ஆமா. புதுசா இல்ல நான் அதான் ஆல்ரெடி? சொன்னேனே மேடம். நான் இப்பதான் பில்டப்பே பண்ண போறாங்க. நான் அதான் சொன்னேனே. நான் இது நெறைய என்குயரிலாம் அண்ணா பண்ணுவேன். ஆமா. நீங்க என்ட்ட கேட்டீங்க தெரியுமா? ஒரு வாட்டி ஒரு இடம். ஆமா. அதுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்த வந்து அதாவது எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து வித்து குடுக்க சொல்லி என்ட்ட கேட்டாரு. நாங்க அப்ப என்குயரிலாம் பண்ணிட்டு இது பண்றப்ப, அது நீங்க அவனுங்க என்ன சொல்றானுங்க அப்டின்னா, புரோக்கர் மூலமா போனோம் அப்டின்னா ரூ. 13 ரூ. 14 கிட்ட அவனுங்க இது பண்றானுங்க. ஆனா ஆக்சுவலா பையர் சைடுல எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்டின்னா, ரூ. 8 மேல அவங்க வரவே மாட்றானுங்க. ஓகே அது ஓகே டிமாண்டடான ஏரியா தான். ஆனா இடம்லாம் சின்ன சின்ன இடமா தான் கிடைக்குது அங்க. அதனால தான் நான் சொன்னேன், அந்த இடம் அவ்வளோதான் போகுது அப்டின்னு. ஓகே. இப்போ நீ வாங்குறேன்னு சொல்றல்ல, அது எந்த ஏரியா? நான் உங்களுக்கு மெசேஜ் டிஎம்ல அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. அது பிரைம் ஏரியா தான் அதோட ரொம்பவும். இது எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லு. புதுசு தானே? ஆமா. இப்ப தான் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணவே போறாங்க. ஓகே. நான் நினைக்கிறேன் அந்த சுகுணா ஸ்டோர் சைட்லயா? சுகுணா ஸ்டோர்ஸ் இல்ல அங்க சைடுலாம் அந்த கிடையாது. ஓகே. எனக்கு ஏரியாவும் அதோட பிரைஸும் கொஞ்சம் அனுப்பிடு. டிஎம். ஓகே. அது ஓகே. பிடிஎஃப் உங்களுக்கு ஓகே. பிடிஎஃப் எப்படி அனுப்புறது? சரி ஓகே. அந்த பிடிஎஃப்ல நான் என்ன பண்றேன், போட்டோவா எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகே. தேங்க் யூ ஆ, அவதார். ஆ. 2 பணக்காரங்க பேசிக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி. நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். அட ஆனா இல்ல. அதெல்லாம் இல்ல. இங்க இதுல பாருங்க வேற மேடம். நான் இவர்ட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்டேனே, "அண்ணா நீங்க வாங்க போறீங்களாண்ணா?" அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு, "ரேட் கம்மியா இருக்குடா. இன்னும் கூட போற அபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா சொல்றேன்" அப்படின்ட்டாரு. அவர் பணக்காரு அவதார். சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? சொல்லுங்க, சொல்லுங்க. மேல சொல்லுங்க. நானே வெளிய போய் செலவு பண்ணி சாப்பிடுறதுக்கு இல்லாம, வீட்ல தக்காளி சோறு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க வீட்ல தக்காளி சோறு செஞ்சு சாப்பிடுறவங்க எல்லாம் வந்து ஏழைங்களாக்கும். ஆமாங்க. தக்காளி விலை கம்மியாயிடுச்சு. தக்காளி விலை ஏறுனா அதுவும் சாப்பிட மாட்டேன். உருட்டுங்க டூஜி உருட்டுங்க. அவதார் ஸ்பேஸ் தானே. நான் உண்மைதாங்க சொல்றேன். நான் எதுவும் பேசல. மேடம் உங்க டிஎம்ஏ காணும் மேடம். நீங்க பிளாக் பண்ணி வச்சிட்டீங்களாண்ணே டிஎம்ல இருந்து? நான் எதுக்கு ஒன்னும் பிளாக் பண்றேன்? உங்களோட டிஎம் எனக்கு காமிக்க மாட்டேங்குது. இப்ப இது ஏன் வரைக்கும் டிஎம்ஏ காமிக்கல? அனுப்பிச்சிருக்க மாட்டீங்க. ஹாய்ன்னு போட்டு விடுங்க அவனுக்கு. இல்ல அனுப்பிச்சிருக்கோம் நாங்க. ஏன் இல்ல நாங்க
யூ cannot மெசேஜ் திஸ் அவதாரு யூசர் பிகாஸ் ஆமாடா யூ ஆர் நாட் நானும் உனக்கு வெரிஃபைடு. ஏய் என்ன நான் வெரிஃபைடு இல்ல ஒரு இல்லன்றதால உனக்கு நிமிஷம் மெசேஜ் பண்ண அவதார் முடியாதா? உனக்கு முந்தா நேத்து வந்து நான் ஏதோ மெசேஜ் அனுப்ப பார்த்தேன்டா உன் டிஎம் ஓபன் பண்ணாலே க்ளோஸ் ஆகுது என்னன்னு தெரியல ஆமா அப்படியா? நான் ஐயோ. இப்போ ஆஹ் மெசேஜ் நீ பண்றேன். தான் பிளாக் பண்ணி வச்சுக்கிற போல நான் டிஎம் அனுப்புறதுக்கு ஓபன் பண்ண அது ஆகல ஏய் எனக்கு வந்து இப்படி ஆமா, வருது நான் சாரி, அவதார். நான் நோ ஒன்னுன்னு போட்டு விட்டுருக்கேன். நான் சாரி, அதான் நான் பாரு. டைரக்ட். நான் என்னமோ ஐயோ. இம்பார்ட்டன்டான இதாண்டா கேட்க வந்தேன் அந்த டைம் பார்த்தா அது ஒர்க்கே ஆகல சரி போய் கலதுன்னு போயிட்டேன் நான். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்க வேண்டியதுதானே? ஏதோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டும் இல்ல சும்மா ஏதோ இதுலலாம் கேட்க வந்தேன் அப்புறம் நான் விட்டுட்டேன் மேடம், எல்லாரோட நான் டிஎம் வாட்ஸ்அப் ஓபன் நம்பர் பண்ணிட்டேன். குரூப்ல போடுங்க, அப்பவும் நான் உங்க இதை பாக்குறேன். காமிக்க மாட்டேங்குது மேடம். இரு வரேன் பாக்குறேன். நான் வேற அப்ரூவ் பண்ணமா? எனக்கு வந்து இப்படி வருது. நான் குரூப்ல போடுறேன் பாரு அவதார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் உன்னோட டிஎம் ஓபன் பண்ணா இருக்கிற இடத்துல இருந்து டெலிஃபோனை தூக்கி உடஞ்சிருங்க. ஏன்டா குரூப்ல போட்டிருக்கேன் பாரு அவதார். இந்தா பாக்குறேன் மேடம். எவ்ரி ஒன் மாத்திட்டேன். ஒருவேளை வெரிஃபைடு ஐடி மாத்திரம் தான் உனக்கு இது பண்ண முடியுமா என்ன? அதை நான் மாத்தி விட்டுட்டேன் மேடம். எவ்ரி ஒன்னு கொடுத்துட்டேன் வேற நானு. யாருன்னா வெரிஃபைடு யாராவது ஐடி அந்த இருக்கீங்களா? 2G இருக்காரு. வேற 2Gக்கு பண்ணி பார்க்கலாம். ஐஎம்சி ஏதாவது வாங்கியிருக்கீங்களா ஏய் 2Gக்கு வருதேப்பா. 2G உங்களுக்கு ஒரு ஹாய் போட்டிருக்கேன். ரிசீவ் ஆயிருக்கு தானே? இருக்கும் வேற யாருன்னா ப்ளூடிக் ஐடி இருக்கீங்களா? அவ சைடு ஏதோ இஷ்யூங்க விடுங்க ஆமா. ஐயோ, என்ன பண்ணேன்னு நீ தெரியலையே. மெசேஜ் செக்ஷனுக்கு போ நான் சொல்றேன் மெசேஜ் டேபை கிளிக் பண்ணி ரைட் சைடு மேல செட்டிங்ஸ் இருக்குல்ல அதை மெசேஜ் கிளிக் டேப், பண்ணு மெசேஜ் டேபுக்கு போயிட்டேனா, செட்டிங்ஸ் போயிட்டேன். அதுல எவ்ரி அதுல ஒன் வந்து இருக்கா எவ்ரி ஒன் கிளிக். ஆமா, அதை கிளிக் பண்ணு கிளிக் பண்ணிட்டேன். டன் கொடு டன்னும் கொடுத்துட்டேன். அப்போ ஒரு தடவை நீ இப்போ ரீஸ்டார்ட் பண்ணணும் கொஞ்சம் இது பண்றேன். பரவாயில்ல கூட அப்புறம் பண்ணிக்க நான் அனுப்புற மெசேஜ் வருதா பாரு ரைட் வந்துருச்சு பாரு ஓகே ஓ நீ வெரிஃபைடா நீ என்ன பண்ற நாளைக்கு நான் எந்த ட்வீட் போட்டாலும் எனக்கு வந்து ரிப்ளை பண்றேன் என்ன ஓகேண்ணா. என்ன டூஜி நேற்று ஏதோ உங்களை பற்றி ஒரு ஸ்பேஸில் பேசிட்டு யாரு இருந்தாங்க. அந்த வண்ண மீனா வான மீனா ஆமா அது ஏதோ அந்த இவன் யாரு பாண்டி ஏதோ போய் திட்டிட்டு இருக்கிறான் போல. பாண்டி போய் ஊரு ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கானா நானு டூஜி அந்த பொண்ணை சொல்கிறான். அந்த பொண்ணு டூஜியை லவ் பண்ணுது. அப்போ ஒரு 2-3 பேரை சொல்லி ரசிக்காரன் போல ஓஹோ. 2-3 பேர் ஜானி பாய் நீங்க அப்டேட் ஆகல ஜானி பாய், இது பழைய செய்தி. புதுசா இல்லை சொல்லுங்க. நேற்று அது சொல்லிச்சுங்க. நான் அப்கிரேடு டவுன் கிரேட்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று சொல்லிச்சு, அதுதான் கேட்டேன். 2-3 பேர் சொன்னானா டூஜியை லவ் பண்ணு. அப்புறம் இன்னொரு பையன் யாரோ சொன்னான் சொல்லிச்சு நல்லா லவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறானா. இதெல்லாம் நாட்டாமை திரும்ப தெரியாதா? ஜானி பாய் நாட்டாமை இருப்பாடா? வணக்கம். நான் அப்பதே வந்தேன், எனக்கு மைக்கே வரல. நான் இப்பதான் அப்புறம் வெளியே போயிட்டு உள்ள வர்றேன். விட்றா, உனக்கு மைக்கு வராது, நீ செல்ல தூக்கி வெளில போடு. நாங்க பேசிட்டு இருக்கோம்ல நேத்து நைட்டு ஜானி 1 பாய், மணி வரைக்கும் இதெல்லாம் நாங்க நாட்டாமை வாரு பாடம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுங்க அவர்கிட்ட. நேத்து எங்க போனீங்க? நேத்து ஃபுல்லா நாங்க வார் அப்டேட் போட்டு அடி பறக்க விட்டுட்டு இருந்தோம். நேத்து நைட்டு நீங்க தான் ஆள் இல்ல. யாரு? நீங்க தான் ஆள் இல்ல. ஆமாம், நான் இன்ட்ரெஸ்டாக நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்தால் பேசிகிட்டே இருப்பீங்க, அது டைவர்ஷன் மாறிடும். அதனால் நியூஸ் அப்டேட் மட்டும் பார்த்துட்டே இருந்தேன், ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் வந்து மொக்க கதை சொல்லுவ, ஒன்றும் சொல்கிறியா கதையெல்லாம்? கரடி தூங்கிட்டானா? தூங்கு. அதையெல்லாம் விட்டாச்சு ப்ரோ. இப்போ வந்து மாறியாச்சு. காமெடியில் சொல்லுவாங்கல்ல, நான் முன்ன மாதிரி இல்ல சார், திருந்திட்டேன். இல்லை நீ திருந்தனே இல்லையான்னு நான் தான் சொல்லணும், நீயே சொல்லிக்கூடாது. என்னடா அவதாரு, சரிதானே? ஆமா, நான் சொல்றேன். நீங்க கரடி எல்லாம் திருந்தல பாவா, திருந்தல பாவா, திருந்தல அப்படின்னுவாங்கல்ல, அதான்
சரி பாய், எதுவும் சென்னையில எதுவும் வேலை கிடைக்குமா? என்னடா ப்ரோ வேலை கரடி கிடைக்கும் இதெல்லாம் ப்ரோ. நீ வந்து இதுல கேட்கவே கூடாதுடா. ஆ, நீ என்ன பிரைவேட்ல போன் கேட்கணும். நீ இல்லையா ஏதாவது உனக்கு? கேட்க. எடுத்து போன் பேச முடியாது எல்லாம். இல்ல மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கேவா? டேய், நீ என்ன பண்ணு, ஒரு சுப்பு கிட்ட வந்து பேசிட்டு ஒழுங்கா வெளிநாட்டுக்கு போற வழியை பாரு, அதுதான் உனக்கு நல்லது. எனக்கு தெரிஞ்சு. எனக்கு 4 மாசத்துல திரும்பி வர்றதுக்கா? இல்ல இல்லங்க, அப்படி இருந்தாதாங்க இல்ல நான் வேலையை வெளிநாட்டுக்கு போனா சரி அவர்கிட்ட கூட. நல்லா செட் ஆகிக்கும்னா அவனுக்கு நல்லா செட்டில் வேற ஆயிரும். வழி கிடையாது, அங்கிருந்து வரவும் முடியாது, தப்பிச்சுக்கின்னு கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பழைய காலம். இப்பதான் வீடியோ எடுத்து இதுல போட்டுறாங்கல்ல, ஃபேஸ்புக் ட்விட்டர்னு போட்டுறாங்க. அப்பா இவன் அந்த காப்பாத்துங்கன்னு. அளவுக்குலாம் இது பண்ண அதுக்கு மாட்டான். ஒரு வேலை ஒன்று ரெடி பண்ணி விடுங்க, போயிடுறான் கரடி. எவ்வளோ பேர் இருக்காங்க இங்க, கேட்டுட்டு போய் பொழப்பாரு, இருக்கிற கடன்லாம் அடைக்கப்பாரு. கல்யாணம் தப்பனா கடன் அடைஞ்சு விட போகுது. இல்ல இல்ல, அவன் அப்பா அம்மாவுக்கு சொல்றேன், அப்பதான் அவங்க ஒரு இது இருக்கும். அதான பெஸ்ட் ஆப்ஷன். உங்க ஊர் சைட்லாம் நிறைய போறாங்கல்ல, இருப்பாங்க உங்க சுப்பு ஆளுங்களாம். ப்ரோ, எல்லாம் நன்மை அவரா? ஆ, ஆமா ஆமா, இந்த வருஷம் எல்லாம் நன்மைக்காக தான். அடுத்த வருஷம் பேர் மாத்தி. டேய், எங்க ஊர்ல ஒரு வேலை இருக்கு, வர்றியாடா? என்ன அது ப்ரோ? மாடு மேய்க்கணும், ஒரு 4 மாடு. அதை மேய்ச்சிடணும். தென்னை காய் சரி. உரிக்கணும், அப்படியே தோப்பை பராமரிக்கணும். இதெல்லாம் எங்க ஊர்லயே பண்ணுவானு. எங்க ஊர்லயே எவ்வளவு பண்ணாம தான் எங்க அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு வருஷம் வெளியூர்ல உட்காந்துன்னு மாசத்துக்கு சொல்லுவான். மாசத்துக்கு ஒரு 12,000 கொடுத்துருவாங்க. சரி ப்ரோ. நீ தோப்பு வீட்லயே தங்கிக்கலாம். சாப்பாடு சாப்பாடு நீ செஞ்சு சாப்பிட்டுக்க எதுக்காக நீ வேண்டியதான். தோப்பு வீட்டுல தங்குறதுக்கு பொண்ணுன்னு பார்த்து வைப்பீங்க, கட்டி ஏய் கல்யாணம் பண்ணி அப்படிலாம் வைப்பீங்க. இல்ல, நீங்க வேற ப்ரோ. நீ வந்து உண்மையேதான் ப்ரோ. ஓகே ப்ரோ. சாப்பாடு வந்து நீயே சமைச்சுக்கலாம், துஜி, வெளியே ஓகே போய் ஓகே. சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். துஜி ஆனா அவன் உடம்பு அவரு உடையாது துஜி. அந்த கவுண்டர் கொஞ்சம் சைக்கோ. ப்ரோ டென்ஷன் ஆயிட்டானா உன்னைய தென்னை மரத்துல கட்டி வச்சு அப்பப்ப அடிப்பான். ஓகேவா? ப்ரோ நீ அப்படி அடிச்சுதான் இல்ல ஒருத்தன் ஓட்டான். இல்ல இல்ல, நார்த் அவன் இந்தியன்ல அவன் உடம்பு வளையாது. நார்த் இந்தியன் ஒருத்தனை கொண்டாந்து வச்சிருந்தாங்க. தண்ணி போட்டு எவன் மேல இருந்த கடுப்பு இவனை சாட்டை வார்த்தை அடிச்சு போட்டான். அவன் ஓடிட்டான். மதுல லைட்டு என்னை அடிக்கிறாங்க. ப்ரோ அதெல்லாம் சரி போட்டு வராது ப்ரோ. ஊருக்குள்ள அப்படிலாம் வந்து சொல்லி என்னை அடிக்கிறாங்க. ஏய் கரடி, அப்போ நம்ம லேண்ட்லயே ஏய், சும்மா இருக்குடா, சொன்னேன்டா வரியா? நானு உனக்கு. வர்றேன் ப்ரோ. நீ வந்து என்ன விவசாயம் பண்ணலாம் வள தெரியுமா குளிர். கரடி? நீ வந்து ஒரு 2 லட்ச ரூபா இருந்துச்சுன்னு வையேன். அங்க உங்க ஊர் சைடு இந்த மினரல் வாட்டர் போடுறானே தெரியுமா? ஒரு மினி டோர் வாங்கு. ஒரு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு உனக்கு அந்த மினி டோர் கிடைக்கும். ஏதாவது செகண்ட் ஹேண்ட் எஃப்சி கிளியர் பண்ண வண்டி. சரியா? அந்த தண்ணி போட ஆரம்பி. ஒரு தடவை நீ பேக்கேஜிங் வாட்டரை ட்ரிங்க் பண்ணி பழகிட்டாங்கன்னா மக்கள் அதுல இருந்து இறங்கி வர மாட்டாங்க. இல்ல, ஆனா அதுல அங்கெல்லாம் பெரிய சண்டை இருக்கு துஜி. அந்த மாதிரி அது இந்த வாட்டர் இருக்கும். பட் அந்த மாதிரி கேன். நீ ஏரியாவை பிடிச்சி ஒரு 2 பசங்க சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சானா எப்படியாவது ஒரு 2-3 வருஷத்துல உனக்கு பிக்கப் ஆயிடும். உனக்கு இருந்துச்சுன்னா நீயே வாய்ப்பை கண்டுபிடிச்சிருவ. என் சொந்தக்கார பையன் ஏமாத்திட்டு ஒருத்தன் போயிடுவானு. அப்படிதான். ஒண்ணுமே இல்லடா பாவம். அவன் வேலையும் கிடைக்கல. பாட்னி முடிச்சுட்டு பிஎஸ்சி பாட்னி முடிச்சுட்டு முக்கி முக்கி பார்த்தான், ஒன்றும் ஆகல. அப்புறம் அவங்க சித்திக்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா வாங்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார் ஒன்று வாங்கிட்டான் செகண்ட் ஹேண்டு. பைக் 2, ஒரு ஸ்கூட்டி தண்ணி போடுறதுக்கு, 3 ட்ரக்குனா இந்த மீடோர் 2, ஒரு ட்ரக்கு நார்மல் அந்த இந்த வண்டி இருக்கும்ல விவசாயத்துக்கு இந்த தக்காளி எல்லாம் கொண்டு போவாங்க, அது போட்டு ஜூஸு சிலிண்டரு ஆளு நல்லா இது பண்ணிட்டு தான் இருக்கான். இல்ல டூஜி, நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்காமலாம் இல்ல, ஃபைனான்ஸ்ல வேலை பார்த்தேன். என்னாச்சுன்னா நடுவுல இப்ப ஒரு மாசம் என் கூட பைக் மாத்த ஆளே இல்ல. வாரம் 7000 கிலோமீட்டர் நான் மட்டுமே ஒரு மாசம் தொடர்ந்து ஓட்டினேன். அப்ப பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க, அப்ப 10,000 கிலோமீட்டருக்கு மேல ஒரு ஆளு பைக்கே மாத்தாம நான் மட்டும் ஒரு மாசம் ஃபுல்லா ஓட்டினேன் டூஜி. அதனால என் சோல் ரெண்டும் பிடிச்சுக்குச்சு. என் கூட வேண்டாம். வந்து ஒரு சின்ன பையனை கொடுத்தாங்க. அவனுக்கு பைக் ஓட்டவும் தெரியாது, லைசன்ஸும் இல்ல. அதனாலதான் நான் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நான் வந்துட்டேன். வேண்டாம் கஷ்டம்லாம் எல்லாம் நல்லாதான் போடும், வேண்டாம் ஆனா சொல்றேன். அதுக்கான ஊதியம் இல்ல அங்க. வேண்டாம் வெறும் சொல்றேன். 9,000 தான் அதெல்லாம் சேலரி.
அதெல்லாம் கொஞ்ச நாள் நீ வந்து செட் ஆயிட்டு அதுல கொஞ்சம் வித்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இருந்தாதான் இப்போ நான் அதான் சொல்றேன், உன் நீ கூட வந்து எப்பவுமே வந்து 25 வயசுக்கு மேல ஒரு ஆம்பளை சும்மா இருக்கவே கூடாது. அதனால நீ போயிட்டு ஏதாவது பண்ணு. ஒண்ணு காசு நிறைய இருக்கணும், இல்லைன்னா இது சொத்து ஒத்து இருக்கணும். டக்குன்னு ஏதாவது பசங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு நல்ல தொழில் ஆரம்பிச்சுட்டு ஆட்டோ கூட ஓட்டுறான், ஒன்றும் பிரச்சனை தப்பு இல்லடா. அதுல கூட நிறைய பேர் ஆட்டோக்காரன் குடும்பம் நடத்துறானா இல்லையா, ஆட்டோ ஓட்டி வர்ற வருமானத்துல ஸ்டார்ட் பண்ணு. அப்புறம் ஒரு 2-3 வருஷம் சரியா போகலைன்னா ஆட்டோ வித்துட்டு வேற ஏதாவது பண்ணு. அப்படிதான் பண்ணணும். அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு கோயம்புத்தூர்காரரு, நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன், டிகிரி முடிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னு வந்தாரு. பிஎம்கே சப்போர்ட்டர் போனாரு. நானே 2 ஆட்டோ வாங்கி வாடகைக்குள்ளான்ட்டு தான் இருக்கேன். இப்போ சைடு இன்கம் தான் வரும் அது பாட்டுல. ஆனா உங்களுக்கு நல்ல ஓட்டுற டிரைவர் வேணும் ஜி. டிரைவர் எங்க சரி வீட்டுலாம் இல்லைன்னா இருக்கானுங்க, உங்களுக்கு சும்மா இருக்கிற பசங்களாம் எடுத்துட்டு போய் ஓட்டுவானுங்க. அவனுக்கு குஸ்ட்டு சவாரி ஓட்டாப்பாடு ஏதாவது பண்ணி அது எனக்கு கொடுப்பானுங்க. தெரியாது. நம்மளுக்கு வாடகை வந்துடணும் அவ்வளவுதான். வாடகைன்னா ஒரு நாள் ரெண்ட் வந்துடணும் அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் ஓட்டணும் ஓட்டாட்டியும் அதே பிரச்சனை திரும்ப விட்டுருவானுங்க. அதுதான் அதுல கொஞ்சம் பிரச்சனை. நல்ல பசங்களா மாட்டினா நம்ம நல்ல வண்டியே நல்லா இருக்கும், அவனும் படிச்சுப்பான். ப்ரோ தோப்பு பாக்குறது கூட எனக்கு நல்லதுதான் ப்ரோ. நான் படிக்கவும் இப்போ செஞ்சுட்டேன், இப்போ தோப்பும் தோப்பு இருக்குடா. இருக்குடா, ஆ, பார்க்கலாம். குனிஞ்சு ஆனா நீ இது பண்ணி குனிஞ்சு பண்ணி நிமிந்து வேலை வேலை பண்ணி செய்யணும். உனக்கு வந்து ப்ரோ அதெல்லாம் பண்ணுவேன். பெருசா நான் இப்போ டார்ச்சர்லாம் உன்னை பண்ண மாட்டாங்க. உனக்கு தண்ணி மட்டும் விட சொல்லுவாங்க, அவ்வளவுதான். தண்ணி விடணும். அப்புறம் மத்த எல்லாத்துக்குமே ஆளு தேங்காய் போடுறதுக்கு ஆள் வந்துக்குவானுங்க. அதை நீ பாத்துக்கணும் கரெக்டா. சரியா? அவனுக்கு வந்து தேங்காய் திருடிட்டு போறது, அப்புறம் பிளஸ் இந்த கொள்ளையெல்லாம் நடந்துச்சுன்னா நீ ஆயுத சண்டை போடணும். எம்ஜிஆர் மாதிரி டங் அது டங் டங் சண்டை நைட்டு போட்டலாம். மிட் நைட்ல. ஓகேவா? சண்டை போட்டலாம் ப்ரோ. நான் இப்ப எங்க தோட்டத்துக்குலாம் நான் தண்ணி பாய்ச்சிருக்கேன்ல, உன்னை மல்லிகைப்பூ கொண்டானுங்க செடி. என்ன பண்றது அப்புறம்? ப்ரோ நான் எப்படி ஓப்பன ப்ரோ, கதவெல்லாம் இருக்கும்ல, கதவு பூட்டி தானே உள்ளதானே இருக்கும். உடைச்சிருவானுங்களே, ஏய் முளைக்கில ஒரு அடி அடிச்சா தோட்டத்துல கதவு கதவு எப்படி வந்துகிட்டு துடைப்ப? வந்துடும்.